ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பார்த்தீங்கன்னா கல்வி ஃபெலோஷிப் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/6/2022. ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஸோ இந்த திட்டத்தோட பெயர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கல்வி ஃபெலோஷிப் திட்டம். ஸோ என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பதவி சீனியர் ஃபிலோஸ், 38 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டப்படிப்பு ப்ளஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 45,000 தராங்க. இரண்டாவது பதவி பார்த்திங்கன்னா ஃபிலோஸ், 114 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டப்படிப்பு ப்ளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான மாத சம்பளம் 32,000 தராங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாமான்னு. ஃப்ரெஷர்ஸ் நிச்சயமாக அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா 2 பதவிக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/6/2022. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி ஜாப் தான், அதாவது 2 இயர்ஸ் மட்டும்தான் நீங்கள் இந்த வேலை செய்கிற மாதிரி இருக்கும். எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம், அதாவது ஜூலை 2022லேருந்து ஜூன் 2024 வரை தான் உங்களுக்கு இந்த வேலை இருக்கும். ஸோ இப்போ வாங்க எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தோட பெயர் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு எஜுகேஷன் ஃபெலோஷிப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிங்க் டு த ஃபெலோஷிப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று டவுன்லோட் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பதவிகளுக்கான வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதையும் இப்போ செக் பண்ணுவோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் தான் டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பதவிக்கான ஒர்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு போஸ்டிங்கான கல்வி தகுதியுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ கல்வி தகுதி நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். வேறு என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், MS வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த 2 பதவிக்குமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபெலோஷிப் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதற்கப்புறம் நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் அப்ளை பண்ணி 7லேருந்து 10 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து என்னன்னு அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே ஸ்வைப் பண்ணி கீழே வந்தீங்கன்னா எடுத்தோன்னே இதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் இருக்குல்ல, உங்களோட இமெயில் ஐடி அதை வந்து இங்கே வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ். ஸோ இமெயில் ஐடி கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்று முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், அந்த இமெயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ எதுலலாம் ஸ்டார் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ணணும். ஸோ உங்களோட இமெயில் ஐடியை இங்கே வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜ். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட பெயர், நேம் என்னவோ கொடுங்க. இரண்டாவது மொபைல் நம்பர், வேலிடாக இருக்க ஃபோன் நம்பரை கொடுங்க. தேர்டு பர்மனெண்ட் அட்ரஸ், உங்கள் வீட்டு முகவரி என்னவோ கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் லொக்கேஷன், டிஸ்ட்ரிக்ட். ஸோ இப்போ எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தின் பெயரை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேட்டிவ் லொக்கேஷன், டிஸ்ட்ரிக்ட், அதாவது உங்கள் சொந்த மாவட்டம் எதுவோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட கல்வி தகுதி என்னவோ அதை கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். யூஜியா இல்லை பிஜியா இல்லை டாக்டரல் டிகிரியான்னு சொல்லி கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஜெண்டர், மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஸோ என்ன படிச்சிங்களோ அதை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னவோ அதை கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்லோட் யுவர் CV இன் PDF ஃபார்மட், அதாவது உங்களோட ரெஸ்யூமை PDF ஃபார்மட்டில் இதில் அப்லோட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இயர்ஸ், ஸோ மொத்தமாக எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை கொடுங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எஜுகேஷன் செக்டார் இன் இயர்ஸ் ஃபுல் டைம், ஸோ ஃபுல் டைமில் எஜுகேஷன் செக்டாரில் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வச்சுருந்தீங்கன்னா அது எத்தனை வருஷமோ அதை கொடுங்க. அப்படி வச்சிடலங்கும் போது NA அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் வாலண்டியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் எனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாலண்டியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா NA அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா briefly explain the nature of your role in previous
ஒன் ஆர் டூ ஜாப்ஸ் டூ நாட் மென்ஷன் த நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை பார்த்துருப்பீங்களா, ஸோ அங்கே என்ன ரோலில் வேலை பார்த்தீங்களோ அந்த வேலையை வந்து கொடுக்க சொல்கிறாங்க, அதன் பேரை வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அந்த ஆர்கனைசேஷனோட பேரை வந்து மென்ஷன் பண்ண வேணாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஒர்க் பண்ணீங்களோ அதை மட்டும் கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸு, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தெரிஞ்சதுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ஆர் யூ கரண்ட்லி எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட்டாக நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் கரண்ட்லி எம்ப்ளாய்ட் வாட் இஸ் அ நோட்டீஸ் பீரியட் அட் யுவர் கரண்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நோட்டீஸ் பீரியட் எத்தனை மந்த் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இருந்துச்சுன்னா அதை கொடுங்க. ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொடுக்கல. ஸோ ஸ்டார் கொடுத்துருந்தா தான் கம்பல்சரி ஃபில் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஸ்டார் கொடுக்கல, நீங்கள் இதை வந்து விட்டுட்டு கூட நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜ் கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ அதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா தேர்ட் பேஜ். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொறுத்தவரையும் ஒரு பேராகிராஃப் வந்து டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. 200 வேர்ட்ஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் டைமில் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் சேர்ந்து ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ணியிருப்பீங்களே, ஸோ அதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணீங்க, என்னென்ன எஃபர்ட்ஸ்லாம் அதில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, இல்லை அப்புறம் அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 வேர்ட்ஸில் ஒரு பேராகிராஃப் வந்து இங்கே டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 ஸ்லைடுக்குள்ளே இருக்கணும். எதை பற்றினா இல்லம் தேடி கல்வி திட்டம் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரெசன்டேஷன் 4லேருந்து 5 ஸ்லைடு வரையும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துட வேண்டியதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பேஜ். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒர்க் லொக்கேஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ மொத்தமாக 3 லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணணும். ப்ரிஃபரன்ஸ் 1, ப்ரிஃபரன்ஸ் 2, ப்ரிஃபரன்ஸ் 3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் 1ல் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட், ப்ரிஃபரன்ஸ் 2ல் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட், ப்ரிஃபரன்ஸ் 3ல் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ரிஃபரன்ஸ் 1ல் நாகப்பட்டினம் கொடுத்துருக்கேன், ப்ரிஃபரன்ஸ் 2ல் திருவாரூர், ப்ரிஃபரன்ஸ் 3ல் மயிலாடுதுறை கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் கொடுத்துக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பேஜ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் பேஜ், அதாவது 5th பேஜ். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ரீட் த ஃபெலோஷிப் டிஸ்கிரிப்ஷன் கேர்ஃபுல்லி, அதாவது நம்ம அந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபெலோஷிப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்களே, அதை வந்து படிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எஸ் தான் கொடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவு did you know about this opportunity? ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போர்ட்டல் அவங்களோட வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இல்லை சோசியல் மீடியாவில் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இல்லை நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எதுவாக அதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சிடலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது ஈஸியாக தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூமை வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி திட்டத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பிபிடி வந்து ரெடி பண்ணியிருக்கணும். அது 4லேருந்து 5 ஸ்லைடுக்குள்ளே இருக்கணும், அதுவும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் ஒன்று வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே நான் அப்ளை பண்ணுற வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், நீங்கள் அதிலேயே பார்த்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.